ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். வசனம் 3 இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான ஜனமே, கர்த்தர் மகிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர், கனமுள்ளவர். எல்லா தேவர்களிலும் மகாராஜாவாயிருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மேன்மைப்படுத்தி அவரை போற்ற வேண்டும். எங்களை கர்த்தர் சிருஷ்டித்தது அவரை உயர்த்துவதற்காகவும் அவரை போற்றுவதற்காகவும் அவருடைய மகத்துவங்களை அவரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காகவும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.